வருகிறார். இப்பொழுதே சென்று இவனுக்கு நாமல் வரம் கொடுத்தாக வேண்டும் என்று ஆண்டவன் இரவு நேரத்தில் சாமம் நடுச்சாமம் நள்ளிரவு 11 மணி இருக்கும். ஏமசாம நேரம் இலை உழுங்காத சாமம் போல அத்த சாம நேரம் ஆண்டவன் அரங்கனுக்கு வரம் கொடுக்கவே புறப்பட்டு வருகின்றார். அப்ப இந்த பார்வதியை பார்த்தா இரவு நேரத்தில் ஆண்டவன் நம்ம இடத்தில் சொல்லாம இவர் எங்க போறாரு? ஒருவேளை படி இழக்க போவாரோ? படி இழக்க போனாலும் சூரியன் உதிக்க வேண்டும், சொக்கன் படி எடுக்க வேண்டும். அப்பவும் பார்வதி நான் தானே என் கையால எடுத்து கொடுப்பேன். அப்ப இந்த ஆண்டவை எங்கு செல்கிறாரோ தெரியவில்லையே. அப்படி என்று பார்வதி பின்னால் இளந்தரித்து வந்து ஆண்டவா பரம்பொருளே உங்கள் பார்வதி நான் இங்கிருக்க பகவான் நீங்கள் எங்கு செல்கின்றீர்கள்? சக்தி நான் இங்க இருக்க, சிவன் தாங்கள் எங்கயா போறீங்க? அடியே பார்வதி ஆண்டவன் மீது உனக்கு ஒருபோதும் சந்தேகம் என்பது வரக்கூடாது. அதோ பார்த்தாயா எட்டாத மலையிலே எமயகிரி பர்வதத்திலே ஆருணிய மரத்திலே அரக்கனாகப்பட்டவன் தவமிருந்து வருகிறான். தவமிருக்கும் அரக்கனுக்கு ஆண்டவன் நான் வரம் கொடுக்க போறேன். வரம் கொடுக்க போறீங்களா? வரம் கொடுக்க போக உங்களுக்கு இதுவாயா நேரம்? நீங்க காலையில போகலாம், மத்தியானம் போகலாம், சாயங்காலம் கூட போகலாம். சரி இப்ப போனாலும் பரவாயில்லை. நீங்க போகும்போது என்னிடத்தில் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போனா நான் உங்களை வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். என்னிடத்திலே சொல்லாமல் புறப்பட்டு போனதுனால இனி உங்கள் மீது எனக்கு நம்பிக்கையே கிடையாது. நம்பிக்கை இல்லையா? பிறகு எப்படி நான் போய் அரக்கனுக்கு வரத்தை கொடுக்க? ஆண்டவா உங்க ஏவல் பிள்ளை நந்தி தேவனை நீங்க ஏன் வச்சிருக்கிய? அவரை கூப்பிட்டு பூலகம் சென்று கைலாசத்துக்கு அரக்கனை அழைத்து கொண்டு வந்து அவ என்ன வரம் கேட்டாலும் நம்ம 2 பேருமே சேர்ந்தே கொடுப்போம் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவள் நந்தி தேவனை வரவழைத்து எப்பா ஏன் நந்தி தேவா பூலகம் சென்று தவம் இருக்கும் அரக்கனை என் கையிலைக்கு நீர் அழைத்து வர வேண்டும். இறைவா நான் எப்படி அவனை கைலாசத்திற்கு அழைத்து கொண்டு வர முடியும்? அதுக்கெல்லாம் நீ ஒன்னும் கவலைப்படாதப்பா. இதோ இந்த மூலிகை பச்சிலை குளிகையை கொண்டு போய் அரக்கனுடைய வாயிலை போட்டு இடவாயிலையும் கடவாயிலையும் ஒதுக்க சொல்லப்பா. ஒதுக்கிய 3.25 நாளிகையிலே உடனடியே அவனுக்கு 2 ரெக்கை வந்து முளைக்கும். உன்னோடு பறந்து என் கைலாசத்திற்கு வருவான் என்று ஆண்டவன் வரம் கொடுத்து வழி அனுப்பி வைக்க நந்தி தேவன் ஆருணிய வனத்திலே வந்து அரக்கனை எங்கு தேடியும் காணாமல் அழுது புலம்புகின்றார். இன்னமும் காணலையே அரக்கனை, இன்னமும் காணலையே, எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ. ஐயா காணல் அடிக்குது கைகால நோகுது, எனக்கு வேணல் அடிக்குது வெந்தனலாகுது, இன்னமும் காணலையே
அரக்கன் அப்பந்தான் லேசா புத்தம் விட்டு வெளியே எட்டி பார்க்க சிவன் தான் அவளை அழைக்க வந்து விட்டாரா அப்படி என்று அவனோ புத்தை விட்டு கீழே அவன் புத்தை விட்டு கீழே அவங்க ஓடோடி வாரா அவன நந்தி தேவன் முன்னா வல்லரங்க வாரவோ தவத்தை விட்டு இறங்கினான் நேர நந்தி தேவன் முன்னால வந்து நிற்கிறான் ஏறிட்டு பார்த்தா நந்தி தேவனை கண்ட உடனே அரக்கன் பார்த்தான் நம்ம சிவனண்டல்லவா தவத்தை விட்டு இறங்கி வந்தோம் ஆனா இங்க வந்து பார்த்தா பெரிய காளைங்கன்னெல்லாம் வந்து நிக்கி ஆண்டவனா இருந்தா உச்சியில கொம்பு இருக்குமா இருக்கவே இருக்காது 4 கால் இருக்குமா இல்ல பின்னாலதான் வால் இருக்குமா அப்ப இது யாராக இருக்கும் கால் 2 இருக்கும்ல அப்ப இது யாராக இருக்கும் என்று சந்தேகப்பட்ட அந்த வல்லரக்கன் ஆட யாரடமா காளைங்க யாரடமா காளைங்க நீ எவரடமா இங்கு வா எப்ப மாடு போல வந்தவன் மனிதவத்தை கலைத்தவன் ஏன் காளை போல் வந்தவன் என் அடுத்தவத்தை கலைத்தவன் நீ எந்த வத்த கலைத்ததா அப்பா நீ எந்த வத்த கலைத்ததா நான் உன்னை சும்மா விடவே மாடு மாறி வந்து என் மனை தவத்தை கலைத்து விட்டாயப்பா காலை போல வந்தவனை கடுந்தவத்தை கலைத்து விட்டாய் என் தவத்தை கலைத்த உன்ன இதோ உனக்கு நான் இப்பமே சாபத்தை கொடுக்கிறேன் அரக்கா நீ கொஞ்சம் பொறப்பா நான் யாரு தெரியுமாடா அந்த வானலோகத்தேவன் இறைவனுக்கு ஏவல் பிள்ளை என் பேருதான் நந்தி தேவன் தொந்தி இல்ல என் பேரு நந்தி நீர்தான் நந்தியா ஆளை பார்க்கும் போதே நான் அப்பலே நினைச்சேன் சரி நான் சிவன் தானன்னு நினைச்சு வந்தா நீர் வந்திருக்கிற இனிமே நான் எப்ப ஆண்டவனை பார்க்க நான் எப்ப இனிமே வரத்த வாங்க எப்பா வல்லரக்கா சிவன் தாண்டா உன்னை அழைத்து வரும்படி என்னை அனுப்பி வைத்தால் வா நம்ம போவோம் நான் எப்படி உங்க கூட வர முடியும் இந்த பச்சிலை குளிகை வாயில போட்டு 2 கடவாயிலையும் ஒதுக்கிக்க உடனே உனக்கு ரெக்கை வந்து முளைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே ஆட்டு வண்டே சம்மதித்து குளிகை வாங்கினா வாயில போட்டா கடக்குன்னு 2 பக்கமும் ஒதுக்கிட்டான் ஒதுக்கிய 3.25 நாளிகையிலே அவனுக்கு இருபுறமும் ரெக்கை வந்து முளைக்க ரெக்க வந்து முளைச்ச உடனே என்ன செய்தான் ஏ பாவி அரக்கன் ஏ வல்லரக்கன் அங்க பறக்கா இங்க பறக்கா ஏ பறப்பா மேல பறக்கா கீழ பறப்பானோ பாவி பறப்பா நிக்க மாட்டுக்கா நிலகுண்டு இருக்க மாட்டுக்கா இருக்க முடியல அவன் நிக்க முடியல நிலகுண்டு நிக்க முடியல ஏ பாவி அங்க பறக்கானோ இங்க பறக்கானோ வானத்துக்கு பறக்கானோ பூமிக்கு பறக்கானோ தெற்க பறக்கான் வடக்க பறக்கான் மேற்க பறக்கான் கிழக்க பறக்கான் நம்ம ரெக்க முளைக்காமலே 100 ரூபாய்க்கு பெட்ரோலை போட்டு பைபாஸ் ரோட்ல எப்படி பைக்ல எப்படி பறக்கும் அதானே அப்ப ரெக்க முளைச்சாம சும்மா இருப்பானா இருக்க மாட்டாம்ல ரெக்க முளைச்சோட கரண்ட் கம்பி கூட எப்படி பறந்து போறான் அப்பா ஆமா 3 கரண்ட் கம்பி 3 வயர் நிக்கி ஆமா அந்த நடுவு இருக்கிறோடி பறந்து போறான் அப்படியா எனக்கு மொத்தம் 2 ரெக்க பறக்கணும் வைங்க என்ன செய்வோம் ரெக்க பறந்து ரெக்க வந்து முளைச்சிச்சுன்னு சொன்னா எனக்கு ஒரு சின்ன வீடு செட்டப் இருக்கு நான் வீட்டுக்காரி அங்க போட மாட்டா உங்க முகரைக்கு அது வேற இருக்கா ஆமா அழகு போல் பெண்டாட்டி இருந்தாலும் குரங்கு போல ஒரு வப்பாட்டி வேணுமா சரி அந்த காலத்துல சொலவடை சொல்லி வச்சிருக்காங்க எல்லாரும் கேட்டுக்கோங்க நல்லா கேட்டுக்கோங்க சொலவடையை தான் சொன்னேன் நாட்டுல நடப்பாங்க அதைத்தான் கேட்க சொன்னேன் அதான் பாருங்க 7ஆவதுக்கு 7 பெண்டாட்டியாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கதை போல என் கதை ஆமா அப்படி இருக்கும்போது சரி ரெக்க முளைச்சுன்னு வீட்டுக்காரிக்கு தெரியாம நான் சேத்தாளி வீட்டுக்கு போயிருவேன் அடி அப்பா போயிட்டு வீட்டுக்காரிக்கு தெரியாம வீட்டுக்கு வந்துருவேன் அப்படியா அவன் எங்க போனேன்னு கூட அவளுக்கு கேட்க மாட்டான் முளைக்கவும் செய்யாது எனக்கு அந்த எண்ணம் தான் நினைப்பு தான் பிளப்ப கிடைக்கும் அதுக்குத்தான் அந்த ஆண்டவன் என்னையா குதிரை அறிஞ்சுதான் கொம்ப கொடுக்கலையா அப்படி கொடுத்திருந்தால் மனிதனுடைய குணம் அறிஞ்சுதான் நமக்கு எல்லாம் ரெக்கையை கொடுக்காம விட்டுருக்காரு கொடுத்தா நம்ம இந்த நாட்டிலே இருக்க மாட்டோம் வெளிநாட்டுக்கு போவோம் உள்நாட்டுக்கு போவோம் வெளிநாட்டுக்கு போகவும் விசா இல்லாமலே போயிட்டு வந்துடலாம்
மனிதனுக்கு ரெக்கையை மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா காரு, பஸ், சரி, பிளஸர், ஸ்கூட்டரு, புல்லட்டு, சரி, ஆட்டோ, ரிக்ஷா எதுவுமே உலகத்துல வந்திருக்காது. ஆமா, எதுவுமே வந்திருக்காது. பறந்தா எதுக்கு வருது? நம்மகிட்ட ரெக்கை இல்லைன்னு இவ்வளவு வாகனங்களும் ஆமா விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு தாமிரபரணி ஆத்துல எவ்வளவு வெள்ளம் போகுதோ ஆமையா அதே அளவுக்கு டீசலும் பெட்ரோலும் தேவைப்படுது. ஆனா எங்க இருந்தா வருதுன்னே தெரியல. அது கொஞ்சம் போகும்போது குறையதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூரா புகையாத்தான் போகுது. புகையா போய்கிட்டு இருக்குல்ல, கொஞ்ச காலம் போகும்போது அந்த பெட்ரோல் டீசல் குறையதுக்குள்ள ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இப்பவே குறைஞ்சாச்சு. பூரா பேட்டரியில வந்துட்டு வண்டி. அதேதான் கரண்ட்னால ஓடுது பேட்டரியில வந்தாச்சு. ஒரு 10 வருஷம் போச்சுன்னா பூரா வண்டியுமே கரண்ட்ல தான் ஓடும். அரவும் இல்லாம ஒரு ரோட்ல அரவும் இல்லாம வருவான். அதேதான் நம்ம பார்த்து போகணும். இல்லைன்னா ஒரே அடி அடிச்சு போட்டு போயிடும். நம்மள எல்லாவில இடிச்சு மல்லிடுவான். அப்போ ரெக்கையை கொடுத்த உடனே இந்த அரக்கனாகப்பட்ட வல்ல ரக்கம் அங்கும் இங்குமாகவே பறந்து கொண்டிருக்க இருக்கும் போது மேலும் கீழும் பறந்துக்கு இருந்தா என்னைக்கு நான் கைலாசத்துக்கு போக என்னைக்கு போவ? நான் போனதும் இல்ல வந்ததும் இல்ல ஐயா. எனக்கு தெரியும். நீங்க முன்னாலே போங்க, நான் உங்க பின்னாலே வாரேன். அப்படி என்று சொன்ன போது ஆதி கைலாசத்திற்கு எப்படி வருகிறார்கள்? எப்படி ஐயா? ஆதிவள்ளி கையை தாரனாருடையிடம் குளிர்சபைக்கு வந்து பூங்காவன தோட்டத்திலே பூமலர்களை பறித்தான். அதனையே இருகரத்தினால் ஏந்தி கொண்டு சிவபெருமானையே காண வருகிறான். அப்படி சிவபெருமானை காண வரும்போது 30 முற்கோடி தேவர்களும் 48,000 கோடி ரிஷிமார்களும் சூழ்ந்திருக்க அம்மையப்பன் 2 பேர்களுமே சொக்கட்டங்கால் மண்டபத்தில் சோபி பரத்தி விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்படி 2 பேர்களுமே விளையாடி கொண்டிருக்க இருக்கும்போது நந்திதேவன் கூட்டத்தை விலைக்கு சென்றார். அரக்கனவருக்கு பின்னாலே வந்து நின்று இறைவனின் பாதத்திலே மலர்களை தூவி ஆண்டவனையே அடிபணிந்தான் வல்லரக்கன். முக்காலும் அரக்க வலமாய் வந்து முடி வணங்கி சிவனை நமஸ்கரித்தான். சர்வலோக நாயகா என்று ஆண்டவனை அடிபணிந்து வணங்கும் போது அப்பந்தான் ஆண்டவன்
ஏறிட்டு பார்த்தார். இவன்தான் வல்லரக்கனா, இவனாகத்தான் இருக்குமா என்ற அன்போடு அவனை தன் பக்கத்திலே அமர வைத்து ஆண்டவன் என்ன வார்த்தை கேட்கிறார் தெரியுமா? எப்படி ஐயா? வா மகனே வல்லரக்கா, வா மகனே வல்லரக்கா, பாட்டை ஒன்று சொல்ல கேள். என் மகனே வல்லரக்கா, ஈசன் பக்க வந்தவன் உன்னுடைய தவம் போல் உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு, இப்பவே தாரேன். கேட்ட வரங்களை உனக்கு கிருபையோடு தருகிறேன் அப்பா. சொன்னார். ஆண்டவா பரம்பொருளே, பாதாள உலகத்திலே உங்க அருளால எனக்கு ஒரு குறைகளுமே கிடையாது. எந்த குறையுமே கிடையாது. எனக்கு மண்ணு மனை இருக்கு, பொன்னும் பொருள் இருக்கு, சொத்து சுகம் இருக்கு, சொந்தமா ஒரு மனைவி இருக்கிறா. எங்களுக்கெல்லாம் எப்படின்னு பார்த்தேன், இல்ல நாங்க என்ன ஓசுக்கு வச்சிருக்கோமா இல்ல வாடகைக்கு வாங்கி வச்சிருக்கோமா? நாங்களும் சொந்தமா தான் பெண்டாட்டி வச்சிருக்கோம். சொந்தமா மனைவி வைத்திருக்கிறாம்னா அரக்கே ஒரு கல்யாணம் முடிச்சிருக்கா. சரிதானே? நீ அப்பலே சொன்ன எனக்கு 2 இருக்குன்னு. நானு வாய்க்கு சூத்த இல்லைன்னு சொன்னேன். அப்படியா? அதாவது சொல்லக்கூடிய வார்த்தைக்கு வந்து கெடுதல் கிடையாது. ஆமா, எந்த வார்த்தையை வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆமா, இடத்தை பொறுத்து சொல்லிக்கலாம். சரிதான். அதுக்காண்டி அது ஒரு குற்றம் சொல்லக்கூடாது. அதனால ஆண்டவா உங்க அருளால எனக்கு ஒரு குறையும் இல்லை. இல்லையா? இறைவா உங்க கிட்ட நான் வாங்க வந்த வர வந்து ஒரு சின்ன வரத்தை தான் வாங்கணும்னு வந்திருக்கேன். சின்ன வரத்துக்கு அப்ப 12 வருஷம் தவம் செய்த. சின்ன வரத்துக்கு யாருடா 12 வருடமா தவம் இருப்பாங்க? ஒரு வாரம் நோன்பு இருந்தா போதுமாடா. நீ உடனே வந்து வாங்கிட்டு போயிடலாம். உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு, நான் இப்ப உடனே உனக்கு தாரேன். உடனே தாரேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி அப்பந்தான் இறைவனாகிய சிவபெருமானுடைய இடத்தில் அரக்கனானவன் சொன்னான். என்ன சொல்கிறான்? ஆண்டவா பரம்பொருளே, ஐயா எல்லையும் சிறியவா, எல்லையும் சிறியவா, ஈஸ்வரனை கொடுக்கவே பாக்கலையும் பகுதிவா, பகவானை கொடுக்கவே சீரகத்தில் சிறியவாரோ, சீரகத்தில் சிறியவாரோ எனக்கு சிவனாரே. கடுகளையும் சிறியது, மிளகுலையும் சிறியதா? சிறியது என்னப்பா?
ஆமா ஆண்டவா, நான் வாங்க வந்த வரம் அப்படி சின்ன வரம் தான். நீ கேட்கறத பார்த்தா உலகத்தில் போய் மளிகை கடை வைக்க போறவங்களுக்கு. நான் சிறிய வரம்னு சொன்னா அதை விட சிறுசு. அவ்வளவு லேசான வரத்தை வாங்கணும்னு வந்திருக்கேன். கடுவிலையும் சிறுசு எதுவும் கிடையாது. இதே வாங்க வந்தது அக்கினி வரம் தான். அதேதான் அக்கினி வரத்தை இந்த பையன் சின்ன வரமா நினைக்கான். அதானே கேட்க ஒரு அமௌண்ட் கேட்க போனோம்னு சொன்னா முதலாவது போய் எனக்கு 4 லட்சம் 5 லட்சம் கொடுக்கணும் கேட்க கூடாது. முதலாவது ஐயா ஒரு 1 லட்சம் கொடுங்க ஐயா, பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அப்ப நம்ம 1 லட்சம் கேட்கும்போது அண்டமா ஐயா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன ஐயா விலைவாசி ரொம்ப இருக்கு, அதனால உனக்கு 1 லட்சம் காணாதுப்பா, கூட 2 லட்சம் தானே 3 லட்சமா வாங்கிட்டு போங்க. இப்ப பேங்க் போனோம்னா சரி முதல்ல லோன் கொடுக்க யோசனை பண்ணுவாங்க. சரிதானே? அப்போ இந்த மைய மனசுல 2 லட்சம் கட்டாமனா நீ ஒரு 50,000 வாங்கிட்டு போ, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லுவாங்க. சரி அந்த 50,000 லோனை வந்து அவங்க சொன்ன டேட்டுக்குள்ள கட்டி முடிச்சோம்னா அதுக்கு அடுத்து உனக்கு எவ்வளவுயா வேணும், சரி உனக்குலாம் லோன் வச்சிருந்து என்ன செய்ய போறோம், நமக்கு எவ்வளவு தேவையோ வாங்கிக்கோங்க அப்படின்பா. சரி அதே மாதிரி நமக்கு நடந்ததை பொறுத்து தான் இருக்கு. அதேதான். அதனால ஆமா ஆண்டவா எனக்கு ரொம்ப சிறிய வரம் தான் வேணும், நீங்க தந்தா போதும் அப்படின்னு உடனே அப்ப ஆண்டவன் சொன்னார், நீ இப்படி கடுகளையும் சிறியது மிளகுலையும் சிறியது சீரகத்திலையும் சிறிய வரம்னா எனக்கு எப்படிடா தெரியும்? காட்டை கட்டி மலையை கட்டி பேசாம என்கிட்ட எதுவா இருந்தாலும் நேரடியா பேசு. உடனே நான் ஆண்டவன் உனக்கு இப்பமே வரத்தை தாரேன். ஆண்டவா நான் உங்ககிட்ட சொல்லக்கூடிய வரத்தை சொல்லுவேன், ஆனா நீங்க வரம் தாரேன் என்று உங்க வாயால சொன்ன உண்மை நம்ப முடியாது. பார்வதியின் மீது சத்தியம் செய்து தாரம் வார்த்து கொடுத்தீரையானா நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லுவேன். பார்வதி மேல சத்தியம் வேணுமா? ஏண்டா என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இருக்கு, இருந்தாலும் பார்வதி மேல் சத்தியம் கொடுத்தீங்கன்னா நீ கொஞ்சம் பயப்படுவீங்க, உனக்கு பயம் இருக்கும். உங்க மேல எனக்கு நம்பிக்கை தான், இருந்தாலும் சத்தியம் எல்லாம் உனக்கு சக்கரை பொங்கல் மாதிரி, பொய்யெல்லாம் உனக்கு வெறும் புளியோதரை மாதிரி. அதனால எனக்கு நீங்க சத்தியம் பண்ணி கொடுத்தா நான் உடனே உங்ககிட்ட உண்மையை சொல்லுவேன். அப்படி என்று சொன்ன போது அப்ப ஆண்டவர் நினைச்சார், சரி நம்ம படைச்ச பிள்ளைதானே, அப்படி என்ன பெரிய ஒரு வரத்தை கேட்க போறான். அப்படி என்று பார்வதியின் மீது ஆணையிட்டு கொடுத்தார் பகவான் அந்த சிவபெருமான். எப்பா என் மகனே வல்லரக்கா, என் மகனே வல்லரக்கா, என் நாணை உன்னாணை உமையவள் தன்னாணை பார்வதி மேல் சத்தியமா பகவான் வர உனக்கு தான் வேள வெண்மை சத்தியம் குறும்பு வர உனக்கு தான் பச்சை தண்ணி கையில் வாங்கி பகவான் உண்மை சொல்லுவான். காராமசு வாழ்கிறது காராமசு வாழ்கிறது ஆவி கடவுள் உண்மை சொல்லுவான். சாதுவா நினைச்சுதானே நான் சத்தியம் பண்ணி கொடுத்தேன், நீ 5 விரலுக்கு அக்கினி விரத்தை கேட்கியடா.
அங்கிட்டு வளர்த்த மாட்டான். ஆமா கத்திய வச்சுட்டு அங்கிட்டு இங்கிட்டு லாட்டுனா என்னையா எப்படி மேடை இசை கலைஞர்கள், மகிடை இசை கலைஞர்கள், செண்டாமேள கலைஞர்கள் அனைவரும் கோயிலுக்கு உள் வரும்படி விழா கமிட்டி அழைக்கப்படுகிறார்கள். மேடை இசை கலைஞர்கள், மகிடை இசை கலைஞர்கள், செண்டாமேள கலைஞர்கள் அனைவரும் கோயிலுக்குள் வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வானவேட்டு அண்ணாச்சியும் வரவும். அதனால இந்த 5 விரலுக்கு அக்கின் வரத்தை கேட்கப்பா அரக்கா, நான் உனக்கு தருவதனால எந்த குறையும் இல்லை. நாளை பின்ன என்ன நினைச்சு தலையில கைய வச்சனா நீ தாண்டா செத்து போவ. அந்த அவ பேரு நமக்கு தேவையா? அதனால எப்ப நீ வேற ஏதாவது வரத்தை கேளு, உனக்கு நான் தாரேன். ஆண்டவா, கோடி வரம் இருந்தாலும் நான் கேட்கக்கூடிய வரங்களை தவிர வேற எந்த வரமும் எனக்கு வேண்டாம். நான் எதை சொன்னனோ அதை மட்டும் நீங்க தந்தா போதும். ஆண்டவே யோசித்து பார்த்தார். என்ன செய்கிறார்? இவனுக்கு புத்தியை சொல்லி பிரயோஜனம் இல்ல. இவனுக்கு புத்தி சொல்ல தெரியாது. நல்லவனா இருந்தா தானே நல்ல புத்தியை கேட்பான். கெட்டவனுக்கு கெட்டதை சொன்னா தான் கேட்பான். அதனால இனி இவனிடத்தில் பேசி எந்த பயனுமே கிடையாது. அரக்கனுக்கு நம்ம வரத்தை கொடுப்போம். சாபத்தை கொடுத்து தான் நம்ம வரத்தை கொடுத்தாக வேண்டும். என்ற ஆண்டவனாகிய சிவபெருமான் எப்படி வரம் கொடுத்தார்? தந்தே தந்தே தாரணியாலும் வர உனக்கு தந்து தாரணியாலும் வர உனக்கு தந்து சிவபெருமானை எரிக்க வரும்போது இறைவனாகிய சிவபெருமான் சிவரணி கொப்புக்குள் ஒளிந்திருக்க என் பெருமானாகிய கோபால கண்ணனை அழைத்து பார்வதா தேவி நடந்த விவரத்தை சொன்னார். என் பெருமான் ஆடு மேய்க்கும் ஆயன் போல வடிவமைத்து சிவனிருக்கும் சிவரணி கொப்புக்கு அருகாமையில் வந்து ஆடு மாடை ஒப்படைத்து மோகினி போல வடிவமைத்து மோகம் கொண்ட அரக்கனை எரிக்க வந்தார். அரக்கன் பெண் மீது உள்ள மோகத்தை கொண்டு எனக்கு 2 மனைவியாக வர வேண்டும் என்று சொல்ல, அப்படியானால் எனக்கு முண்டு விரலை எடுத்து அலைக்கடலிலே முங்கி முண்டு விரலாலை உன் சிரசை 3 முறை சுற்றி நடு தொண்டையிலே வைத்தால் நான் உனக்கு மனைவி என்று சொல்ல, பொங்கு வானால் முருவானா 3 முங்கு போடுவானா முக்கண்ணை இடமதில அத்தனான வல்லரக்கன் என்ன செய்யுவானா முங்கு நானும் உண்டா 3 முங்கு போட்டா முண்டு விரலை எடுத்து சிரசை 3 முறை சுத்தி நடு தொண்டையிலே வைத்த வல்லரக்கன் அவன் தொண்டையில வைத்த